எனக்கும் கவிஞருக்கும் ரொம்ப நெருங்கிய பழக்கம் உண்டு. அது எப்படின்னா, ரொம்ப சாதாரணமாக பேசுவார் என்கிட்ட. என்ன நாகேஷ் வாயா, இல்லைங்க ஷார்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். இந்த உன்னுடைய படத்தில் உனக்காக பாட்டு எழுதுறேன், இந்த நேரம் பார்த்து நீ போயிட்டாருன்னே அர்த்தம். என்ன பாட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் இந்த பாட்டு எழுதிட்டுருக்கேன், இதில் ஏதாவது நீ சொல்லணும்னு விரும்புறியா அப்படின்னு. என்னத்தை சொல்கிறது சார், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸா? ஐயோ அநியாயம் சார், ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. முக்கியமாக நான் தாராபுரத்துலேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஊரில் கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டு அது போய் மாட்டு மடியை ஒரு 10 வாட்டி முட்டி இவங்க இழுக்க முடியாமல் இழுத்து, அதுக்கப்புறம் மாட்டுடைய காலை கட்டி இதை கொண்டு போய் மூஞ்சிக்கிட்ட 2-3 வாட்டி காமிச்சு ஒரு 10 வாட்டி தண்ணி அடித்து அப்புறம் மடியை பிடிச்சி புண்ணா தான் பாலே வரும். என்னங்க 2 மூங்கிய பத்தை 4 மூங்கிய பத்தை கால் மாதிரி வச்சு சும்மா அப்படி லேசாக அப்படி காமிச்சிட்டு அப்படி போகிறான். இது பாட்டு சரு தருன்னு. இது என்ன, இதுக்கு உறவே கிடையாதா? இது யாரோட கண்ணுக்குட்டி? இதோட கண்ணுக்குட்டி தானா, இல்லை அதுக்கு கண்ணுக்குட்டி மாதிரி பார்த்தா போதுமா? மெட்ராஸில் என்ன இப்படி இருக்குன்னு அவர் எனக்கு பதிலெல்லாம் சொல்லவே இல்லை. எழுதுறா பஞ்சண்ணன் தான் பக்கத்தில். வைக்கலாலே கண்ணுக்குட்டி மாடு எப்போ போட்டுது, கக்கத்தில் தூக்கி வச்சா கத்திலேயே என்னது அப்படின்னாரு. நான் அசந்துட்டேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடடா கவிதை எழுதுறது ரொம்ப ஈஸி போல் இருக்கு. நான் இவ்வளவு விலைக்கு சொல்கிறேன், கொடுக்குன்னு 2 லைனில் அடிச்சு விட்டார. என்னடா அது ரொம்ப தமாஷா இருக்கு. அதான் ஜம்முன்னு சும்மா இஸ்திரி கலையாமல் அப்படி அழுங்காமல் சும்மா அழகாக கொஞ்சம் கூட கிராஃபில் ஒரு முடி கூட விலகாமல் என்ன அழகு, என்ன தீர்க்கமான பார்வை. ஷோக்காக இருக்கார். அவர் வேஷ்டி கட்டே இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம் இருக்கு. அது மடித்து வச்சதா இல்லை கட்டின வேட்டியா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவ்வளோ பிரமாதமாக இருப்பார்.